அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய நாளிலும் இன்றும் யூதாசு காட்டிக் கொடுத்த அந்த நிகழ்ச்சியை நற்செய்தி நமக்கு பதிவு செய்கின்றது. யூதாசு ஆண்டவரை ஏன் காட்டிக் கொடுத்தார்? எதுக்காக காட்டிக் கொடுத்தார்? 30 வெள்ளிக்காசு தான் அவருடைய நோக்கம். அப்படின்னா ஏன் திரும்ப போய் கோயிலில் அதை தூக்கி எறிஞ்சிட்டு, இல்லையா ஆண்டவர் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே போய் தலைமை குருக்கள்கிட்ட மீண்டும் அந்த 30 காசை கொடுக்குறான். அவங்க வாங்க மாட்டேன்னு சொன்ன உடனே கோயிலே தூக்கி எறிஞ்சிட்டு வர்றான். காசு தான் உனக்கு முக்கியம்னா அந்த காசு அவனுக்கு கிடைச்சிருச்சு இல்லையா, ஏன் அதை கொண்டு போய் மறுபடியும் கொடுக்க வேண்டும்? காட்டி கொடுக்கறதே கொலை செய்கிறதுக்கு தான். அப்புறம் என்ன மன வருத்தம்? மனசாட்சி உறுத்துதா? மனசாட்சி உறுத்துறதுனால தான் போகிறான். ஏன் மனசாட்சி உறுத்துது? அதுக்கு முன்னாடி தெரியலையா நல்ல மனிதன்னு? 3 வருஷம் கூட இருந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு. அப்பெல்லாம் நல்ல மனுஷன் தெரியல. 30 வெள்ளிக்காசு வாங்கிட்டு வந்து சிலுவையில் அரைஞ்ச பிறகு தான் ஒரு நல்ல மனுஷன் தெரியுதா? பேராசையினால அந்த பேராசை உள்ளவன் ஏன் திரும்ப பணத்தை கொடுக்குறான்? பணம் தான் உனக்கு தேவை, பணம் கிடைச்சிச்சு, திரும்ப போய் பணத்தை தூக்கி போடணும்னு என்ன அவசியம்? இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. சிலுவையில் அரைஞ்சிருவாங்க, கொலை செஞ்சிருவாங்கன்னு தெரிஞ்சு தான் காட்டி கொடுக்குறாப்புல. அரைஞ்ச உடனே மனசு வந்து மாறிடுதா? இல்லை, இதுதான் நடக்கும் தெரிஞ்சு காட்டி கொடுக்குறாப்புல. அப்படி தானே பண்புக்குரியவர்களே? எனக்கு உண்மையிலே யூதாசு காட்டி கொடுப்பதற்கு அவனுடைய பேராசை என்பது ஒரு தீப்பொறி. கொஞ்சம் ஏன்னா நேற்றைய நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம், திருடனாக இருந்ததால் 300 தெனாரியத்திற்கு இந்த நறுமண தைலத்தை விற்று அதை ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயலை யோவான் நற்செய்தியாளர் அவன் திருடனாக இருந்ததால் அவன் பணத்தை மையப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லுகின்றார். அப்போது யூதாசு அந்த அவருடைய பேராசை, பணத்தின் மீது கொண்டிருக்கின்ற அவருடைய ஆசை அவருக்கு ஒரு தீப்பொறியாக இருக்கின்றதை ஒழிய அது மட்டுமே காரணம் என்று வரலாற்றாசிரியர்கள் விவிலிய அறிஞர்கள் சொல்லவில்லை. மாறாக அவர் இயேசுவுக்கும் யூதர்களுக்கும் இடையே ஒரு கலகத்தை, போரை உண்டாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். ஏன்னா இயேசு மெசியா அப்படின்னு நம்புகிறார், யூதாஸ் நம்புகிறார். அப்போது இவர் மெசியா என்றால் தங்களை யூதர்களிடமிருந்து, அதாவது யூதர்களை ரோமியர்களிடமிருந்து காப்பாற்றப் போகிறார் என்று அவர் எதிர்நோக்கி இருக்கின்றார். ஆனால் இயேசு அதற்கான எந்த வேலையும் செய்யவில்லை. மக்களின் ஆதரவு அவருக்கு கிடைக்கின்றது. ஓசானா பாடிக்கொண்டு வந்த அந்த கூட்டமே அவருக்கு ஒரு சாட்சியாக இருக்கின்றது. அப்போ எங்கு சென்றாலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகின்றார்கள். அப்போ மக்களுடைய பேராதரவை பெற்றவராக இவர் இருக்கின்றார். அப்போ இதுதான் மக்களை திரட்டி ரோமியருக்கு எதிராக அவர் கழகத்தை, அந்த போராட்டத்தை தொடங்க வேண்டிய ஒரு காலம். ஆனால் இவர் அதை பற்றி கண்டுக்காமல் ஒதுங்கி இருந்து கொண்டு இருக்கிறார். அப்போ 2 பேருக்கும் இடையே ஒரு முடிச்சு போட்டு விட்டோம்னா அவர் நிச்சயமாக வேறு வழி இல்லை, ஆண்டவர் போராட்டத்தை தொடங்கித்தான் ஆக வேண்டும் என்ற அவருடைய தவறான புரிதல் இயேசுவை ஒரு அரசியல் விடுதலை தரக்கூடியவராக நினைத்து அவருடைய பணியை நான் துரிதப்படுத்த போகிறேன் என்ற மனநிலையில் அவன் இதை போய் செய்கின்றான். அதனால் அங்கே போய் பேரம் பேசலை. எவ்வளோ பணம் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னோடனே 30 காசுன்னு உடனே வாங்கிட்டு வந்துடுறாப்பு. அது இவன் நினைத்தது நடக்கவில்லை என்ற உடனே அவன் போய் பணத்தை தூக்கி எறிந்து விட்டு அவன் மனம் வருந்தி அவன் தற்கொலை செய்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த அந்த யூதாசின் நிலையிலிருந்து பார்க்கும்போது பல நேரங்களில் நாமும் கூட நம்முடைய பேராசை, நம்முடைய பல்வேறு துன்பங்களுக்கு காரணமாக இருப்பது நம்முடைய ஆசை அல்லது நம்முடைய பேராசை என்று சொல்லலாம். இரண்டாவதாக, நாம் நம்முடைய விருப்பத்தை இறைவன் நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கின்றமே ஒழிய இறைவனின் விருப்பம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளவில்லை.
ஆக அதை பற்றி நாம் கண்டுகொள்வதும் இல்லை. நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்கணும். அப்போ ஆண்டவர் என்ன நினைக்கிறார்? அவர் என்ன வேணாலும் நினச்சிட்டு போகிறார். நான் இது நினைக்கிறேன், இதை ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றி தர வேண்டும், இந்த இதை செய்து கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய இந்த டிமாண்டாக இருக்கின்றது. ஆனால் இயேசுவை பொறுத்தவரை நம்ம நல்லா யோசித்து பார்ப்போம். ஒரு வாரத்தில் நீ செத்து போயிடுவே அப்படின்னு சொல்லி டாக்டர் நமக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒரு வாரம் தான் இருக்குது, இதுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி வைப்போம், பர்மா கடையில் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம போய் நண்பர்களை அழைப்போமா? இல்லையா? இன்னும் ஒரு வாரம் தான் டாக்டர் எனக்கு கெடு கொடுத்துருக்கிறாரு, நான் செத்து போயிடுவேன், அப்போ அதுக்குள்ளே பர்மா கடையில் ஒரு டின்னருக்கு நம்ம ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு நம்ம போவோமா? அப்படின்னா போக மாட்டோம். ஆனால் இயேசுவுக்கு நன்றாக தெரியும் தன்னுடைய இறுதி நேரம் நெருங்கி விட்டது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய நண்பர்களோடு அந்த உறவு விருந்தை அவர் உட்கொள்ள அவர் ஆவலாக இருந்தேன் என்று சொல்லுகின்றார். அவர் பாஸ்கா உணவுக்கு ஏற்பாடு செய்ய சொல்லி அவர் சொல்லுகின்றார், இங்கே போங்க, இதை செய்யுங்க, அங்கே ஒரு போதுமான ஒரு நல்ல ஒரு அறை நமக்கு கொடுக்கப்படும் என்று அதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் அவர் செய்து கொடுக்க வைக்கின்றார். அப்போது ஆண்டவர் தன்னுடைய அந்த தோழமை, நான் சிலுவையில் அறையப்போகிறேன் படப்போகிறேன் என்றால் எனக்கு இந்த நேரத்திற்கான ஆற்றலை தருவது ஒன்று இறைவன், இரண்டாவது என்னோடு இருக்கின்ற நண்பர்களின் தோழமை. அப்போ உறவில் தான் வலிமை இருக்கின்றது. துன்பத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு ஆறுதலாக தோளை தொட்டி கவலைப்படாத இது மாறும் என்று ஒருவர் ஆறுதல் சொல்ல இருந்தார் என்றால் நம்மால் அந்த துன்பத்திலிருந்து வெளிவர முடிகின்றது. அதை நாம் அனுபவமாக நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவருக்கு அந்த தோழமையின் மீது, உறவின் மீது எத்தகைய ஒரு பற்று கொண்டிருக்கின்றார் என்பதைத்தான் தன்னுடைய அந்த இறுதி நாட்களில் நேரம் நெருங்கி வந்துவிட்ட பிறகும் கூட அவர் இந்த பாஸ்கா விருந்துக்கு முன்னதாகவே ஏற்பாடு செய்ய சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அதே போல தன்னுடைய நண்பராக இருக்கின்ற யூதாசை அவர் காட்டி கொடுக்க விரும்பவில்லை. தன்னை காட்டி கொடுக்க வழி தேடுகின்ற யூதாசுக்கும் கூட உன்னுடைய விருப்பப்படி நீ செயல்படாதே, கடவுள் திட்டத்தை உணர்ந்து கொள் என்று மறைமுகமாக நீ செய்யப்போவது எனக்கு தெரியும் என்பதை அவருக்கு உணர்த்தியும் அவர் என் விருப்பப்படி தான் நான் செயல்படுவேன் என்ற மனநிலையில் இருந்ததால் ஆண்டவரின் அந்த விருப்பத்தை அறிந்து கொள்ள அவர் முயற்சி செய்யவே இல்லை. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அந்த செய்தி ஒன்று இவ்வுலக செல்வம் என்பது நிரந்தரமல்ல, மாறாக விண்ணுலகிற்கான நாம் சேர்த்து வைத்த செல்வம் எவ்வளவு என்று நாம் சிந்திப்போம். இரண்டாவது, அனைத்திலுமே இறைவனின் திருவுளம் என்ன நடந்தாலும் நன்றி கூறுங்கள் என்று பவுல் சொல்கின்றார். அப்போ எல்லாம் இறைவனுக்கு தெரிந்து நடக்கும், அவருடைய சித்தப்படி திருவுளப்படி நடக்கட்டும் என்று கையளிக்கக்கூடிய மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். அதே போல இந்த உலகிலே நமக்கு நிறைவை தருவது உறவு ஒன்றுதான். அப்போ அந்த உறவை பாதிக்கும் விதத்தில் நாம் எத்தகைய வார்த்தைகளையும் பயன்படுத்தக்கூடாது, நம்முடைய செயல்பாடுகளும் அமையக்கூடாது. நம்முடைய சுயநலத்தினாலோ அல்லது நம்முடைய அகந்தையினாலோ பல நேரங்களில் அந்த உறவுகளை உதறி தள்ளிவிடுகிறோம். அப்போ நமக்கு நிறைவை தருவது உறவுகள் தான். அந்த உறவுகளை பேணும்போது அங்கே இறைவனும் நம்மோடு ஒன்றித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து இத்தகைய மனநிலையோடு நாம் வாழ வர வேண்டி திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார்.